சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம எதை அதிகமாக நினைக்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அதை நோக்கி, அந்த கோலை நோக்கி நம்மளை பயணிக்க வச்சிருமாமாங்க. ஆட்டோமேட்டிக்கலி அது நமக்கே தெரியாதம்மா. அதுதான் வெற்றி சீக்ரெட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை நான் எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம டிகே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நான் வந்துட்டு தமிழையா, அதாவது தமிழன் டீமில் விளையாடுறது தான் எனக்கு பிடிக்கும். சென்னை டீம் வந்துட்டு என்னோட உயிர், அதுதான் என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. சேம் டைம் எம்எஸ்டியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலை பக்கத்தில் ஒரு டைமாவது விளையாடணும். சேம் டைம் டீம் ஐபிஎல் ப்ரான்சஸ்லேயே வந்துட்டு சிஎஸ்கே ப்ரான்ஸ் தான் ஃபேன்ஸ் அதிகம். அந்த எல்லோ ஃபேன்ஸ் மத்தியில் நான் அந்த எல்லோ ஜெர்சி அணிந்து ஒரு தமிழனாக இறங்கும்போது அது ஒரு கூஸ்பம், அதுதான் என்னோட ட்ரீம் என்று பல முறை அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் தோனி தலைமையின் கீழ் ப்ளே பண்ணணும். தலை இறங்கும்போது அப்படியே அதிர அந்த கிரவுண்டே, ஒவ்வொரு ஸ்டேடியத்திலையும் கூட ஒரு கடவுள் மாதிரி ரசிகர்கள் அவரை போட்டுறாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தவர் கீழே நான் ஒரு தடவையாவது ப்ளே பண்ணணும், குறிப்பாக என்னோட சொந்த மண்ணில் தமிழ் மண்ணில் நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. ஆனால் என்னோட கனவு வந்துட்டு நிறைவேறாமையே போய்விட்டது. அதுதான் என்னோட கடைசி இலக்கு. ஏன்னா அவர் இந்த வருடத்தோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் பண்ணுறேன்னு முடிவு எடுத்திருந்தார் நம்ம டிகே தமிழன். ஆனால் வந்துட்டு அதை சற்று முன் வாபஸ் பண்ணியிருக்காருங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணம், இவருக்கு கான்வேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மாற்று வீரராக டிகேவை டெஃபினட்டாக, அதாவது 25 மெகாக்ஸ் நடைபெறுது இல்லையா, அதில் டிகே ஒப்பந்தமாக இருக்கிறதா சிஎஸ்கே டீமுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி தான் முடிவு. ஆனால் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அண்ட் டிகேவும் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஏன்னா தோனியும் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அண்டு சேம் டைம் கான்வேவுக்கு கான்வே இடத்த வந்துட்டு இவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். நம்ம ரச்சின் ரவீந்திரா ஒரு மனுஷனாங்க, உண்மையிலேயே பிரித்து எடுக்கிறாப்புல, வெளுத்து எடுக்கிறாப்புல, அந்த கொத்து புரட்ட மாதிரி கொத்தி போடுறாப்புல. இந்த மனுஷனுக்கு பயமே இல்லை, அந்த மாதாங்க சொல்லணும். ரச்சின் ரவீந்திரா ஒரு வேற லெவல் ஸ்பார்க்கில் இருக்காருன்னு வைங்களேன். அவர் தொட்டதெல்லாம் வந்துட்டு தங்கம் வைரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாம். பயம் இல்லைங்க, பயம் இல்லாட்டினாலே வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். அப்பேற்பட்ட மனுஷன் தான் ரச்சின் ரவீந்திரா. அதுவும் தொடக்கத்தில் தோல் உரிக்கும் போது பவர் பிளே பவுலர்ஸை நினச்சி பாருங்களேன், சிஎஸ்கேவுக்கு எந்த அளவுக்கு ஸ்பார்க்கு கிடைக்கும்னு. அதனால கான்வே பங்களிப்பு இனிமேல் சிஎஸ்கே டீமுக்கு தேவையில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில், அதாவது மாற்று வீரர் கான்வேவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம டிகேவை பிக் பண்ணியிருக்கிறதா, அதாவது 25 மெகாக்ஸனில் பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. 25 ஐபிஎல் அவர் எல்லோ ஜெர்சியில் அவரோட கனவு வந்துட்டு நிறைவேறிவிட்டது என்றே சொல்லலாம். அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயங்க, சென்னை மண்ணில் நான் ப்ளே பண்ணணும், சென்னை டீமுக்கு ப்ளே பண்ணணும், அதான் என்னோட கடைசி ட்ரீம்னு. அந்த கனவு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ப்ளாசபி சொன்னேன் இல்லையா, நிறைவேறிவிட்டது என்றே சொல்லலாம். அவர் வருவது எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியான தருணம் என்று தான் சொல்லணும். ஏன்னா டிகே செம்ம ஃபார்மில் இருக்கார். அவருக்கு பிடிச்ச டீமில் இறங்கி விளையாடும் போது அது ஒரு கூஸ்பம் தருணம் என்றே சொல்லலாங்க. டிகே வந்துட்டு 25 ஐபிஎல் சிஎஸ்கே டீமுக்கு ஒப்பந்தமாக இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. 25ல் ஒரு சரியான பிளேயராக இருப்பாரா சென்னை அணிக்கு? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க.